வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல அவல் பால் பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசம் நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் அதுல 10-12 போல முந்திரியை சேர்த்து நல்ல பொன்னிறமா வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்துட்டு அதை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நெய்யோட 1/4 கப் திக்கான அவல் சேர்த்து மிதமான தீயில வச்சு இந்த அவலை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க. இந்த அவல் நல்லா பொரிஞ்சு வரணும். நான் இந்த பாயசத்துக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் சிவப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். இப்ப அவல் பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 600 ml பால் சேர்க்க போறோம். இது 250 ml. இன்னொரு 250 ml பால் சேர்த்திருக்கேன். 100 ml மொத்தம் 600 ml தண்ணி சேர்க்காத திக்கான பால் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லா சூடாகி பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ்ல இதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து இந்த பவுல்ல உள்ள குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இருக்கட்டும். இப்ப இந்த பாலோட நம்ம நெய்ல வறுத்த அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சு வச்சு மூடி வச்சிருங்க. லைட்டா திறந்திருக்கட்டும். இந்த அவல் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காத பால்ல இந்த அவலை வேக விடுறதுனால இந்த பாயாசம் பாத்தீங்கன்னா நல்லா கிரீமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவல் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். மூடிய ஃபுல்லா மூடிடாம கொஞ்சமா இந்த மாதிரி கேப் விட்டு மூடணும்னா நமக்கு பால் வெளியில பொங்கி வராம இருக்கும். இப்ப அவல் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவல் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வைக்கணும். எனக்கு இந்த அவல் வேகிறதுக்கு 12 நிமிஷம் ஆச்சு. இதுல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்ல தான் நம்ம அவல் எடுத்தோம். எந்த கப்ல நீங்க அவல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இன்னொன்னு அவல் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். சர்க்கரையோட சேர்ந்து அவல் நல்லா வெந்துருச்சு. இது கூட பால்ல கலந்து வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்தோம்னா அந்த பிளேவரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் நம்ம நெய்ல வறுத்த முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈஸியா பண்ணக்கூடிய கிரீமியான அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.